தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆகாஷ் இணைக்கிறார். ஆகாஷ், இது குறித்தான விவரம். வணக்கம் மாலதி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளைய தினத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்வதால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வருகிற டிசம்பர் 17ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், விழுப்புரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல டிசம்பர் 18ஆம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல வருகிற டிசம்பர் 19ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்து மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. மாலதி. ஆகாஷ், வானிலை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.